அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு சனி சூரியன் பார்வை ஏற்பட போகும் அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் 23/8/2024 முதல் 29/8/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் சூரியனுடைய பார்வையின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகம் மற்றும் தாயாருடைய நிலையை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த குருவும் செவ்வாயும் இணைவது என்பது குரு மங்கள யோகத்தை குறிக்கக்கூடியதுங்க. அப்படிப்பட்ட குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம் மற்றும் தாயாருடைய நிலையை குறிக்கக்கூடிய இந்த இடத்தில் சஞ்சரிப்பதால உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையில நீங்க அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அதே போல் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளோ அல்லது சுபகாரிய சம்பந்த முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது அல்லது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அதற்கான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. ஆனால் தற்போது உங்களுக்கு 7.5 சனி, அதுவும் ஜென்ம சனி நடந்து கொண்டிருப்பதால் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. ஏன்னா இந்த பத்திரப்பதிவு மற்றும் ஆவணங்களை சரிபார்த்து கையெழுத்திடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு, அதாவது உங்களுக்கு தற்போது நடைபெற்றும் தசாபுக்திகளுடைய அடிப்படையில பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஆதாயங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தாயார் வழியிலிருந்து சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் கூட ஒருவருக்கு ஒருவர் ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் மனதில் இருந்து கொண்டுதாங்க இருக்கும். தற்போது உங்களுக்கு 7.5 சனி, அதுவும் ஜென்ம சனி நடந்து கொண்டிருப்பதால் இது மாதிரியான நிலைமைகளை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நமக்கு இந்த காலகட்டங்கள்ல மிகவும் முக்கியமானது பொறுமை மட்டும்தாங்க. பொறுமையோடும் நிதானத்தோடும் ஒவ்வொரு செயலையும் மேற்கொள்ளும் போது கூடிய விரைவில் நமக்கான முன்னேற்றம் தானாக நமக்கு சேரும் என்பதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாதுங்க. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. புதன் மற்றும் சூரியனுடைய இணைவு என்பது புத ஆதித்ய யோகத்தை குறிப்பிட்டு காட்டுதுங்க. இந்த புத ஆதித்ய யோகம் என்பது அரசாங்க சம்பந்தமான காரியங்கள்ல வெற்றியும் கல்வி சம்பந்தமான காரியங்கள்ல வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. குறிப்பா தொழில்துறை, அதாவது தொலைத்தொடர்பு துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. இதுவும் ஒரு சில தடங்கல்கள், தாமதங்களுக்கு பிறகு தாங்க கிடைக்கும். உங்களுக்கு இதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வரை உங்களுக்கு பொறுமை என்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. இதற்கு முழு காரணம் சனி பகவான் ஜென்மத்தில் சஞ்சரிப்பது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அஷ்டமத்தில் சுக்கிரனும் கேதுவும் இருக்கிறாங்க. அதே போல் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க. ஒரு 3 கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இல்லாததால உங்களுக்கு இது மாதிரியான இடையூறுகள் ஏற்படதாங்க செய்யும். நீங்கள் பொறுமை, நிதானத்தை வைத்து உங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டு உங்களுடைய நிலையை அறிய வைக்க முடியுங்க. அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களை உங்களால் பெற முடியாது. அளவுக்கு அதிகமான
அளவுக்கு அதிகமான வேலை பளு உங்கள் மீது சுமத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் என்னதான் சிறப்பாக பணியை செய்து முடித்தாலும் கூட அவர்கள் அவற்றிலும் ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறதாங்க செய்வாங்க. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த வேலையில் நீடிக்கணுமா வேண்டாமா என்ற அளவிற்கு உங்களுடைய மனம் சிந்திக்குங்க. இது மாதிரியான அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் கும்பராசினியர்களுக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த சுக்கிரன் நீச்சம் பெறுவது என்பது ஒரு சில தடங்கல்களை ஏற்படுத்துங்க. பெண்கள் விஷயத்தில் தவறான ஒரு பழக்கங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பா மாணவ மாணவிகள் எதிர்பாலினத்தவர்களுடன் பழகும் போது அதிக எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க. ஏனால் இப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அவப்பெயர் என்பது நீங்காது என்பதால் கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு, உங்களுடைய கல்வி உண்டு அல்லது உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பதே உங்களுக்கு சிறந்த ஒரு காலகட்டமா அமையுதுங்க. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதாவது ஜென்ம ராசியில் சனி பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்ரத்தில் தாங்க இருக்கிறாரு. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறாருங்க. இந்த பகை கிரகங்களுடைய பார்வை அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. மனக்குழப்பத்தை அதிகரிக்க தாங்க செய்யும். அதனால் தேவையில்லாத சஞ்சலங்கள் உங்களுடைய மனதில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. விரயங்கள் கூடுதலாக தாங்க இருக்கும். இந்த விரயங்களை எப்படி சுப விரயங்களாக மாற்றுவது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது மிக மிக நல்லது. அதே போல ஆரோக்கியத்தொல்லை ஒரு புறம், அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல வீண் பலி மற்றொரு புறம் என சிக்கல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று எல்லா விதத்திலும் இருந்தும் ஒதுங்கி இருப்பது மிக மிக நல்லதுங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து சோதிப்பாங்க. வருமான பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க. அப்படியே கடன் வாங்கியே ஆக வேண்டும் என்று இருந்தாலும் கூட உங்களுடைய தேவைக்கு தகுந்தாற்போல் கடன் வாங்குவது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது. வருங்காலத்தை பற்றிய பயம் எப்போதுமே உங்களுக்கு இருக்குங்க. இதற்கு முழு காரணம் ஜென்ம சனிதாங்க. இது போன்ற காலங்களில் சிறப்பு வழிபாடு உங்களுக்கு தேவைங்க. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடை மேற்கொள்வதோடு சனி பகவான் மற்றும் சூரிய பகவானையும் வழிபாடு செய்து வாருங்க. பல நன்மைகள் ஏற்படும். அதே போல கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசியில் ராகு சஞ்சரிக்கிறாரு. அதாவது தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடத்தில் ராகு இருப்பதால குடும்பத்தில் தேவையில்லாத சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரியான தருணங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று மனதார வழிபடுங்க. முடிந்தால் தீபமேற்றி வழிபடுவது எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுத்துங்க. அதே போல் பிரதோஷ விரதம் தவறாது கடைபிடிங்க. லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க. வாழ்வில் துன்பங்கள் குறைந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.